எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் படிக்கிறேனாவது சொல்லியிருக்கலாம், சந்தோஷம். உங்களுக்கு ஸ்கூல் படிச்சு குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நிறைய ஃபெயில் ஆகிட்டு. சரி சரி. ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இந்த ரோல் பண்ணும்போது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஒரு ஆக்டருக்கு கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த உண்மை அந்த கேரக்டர் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த எமோஷன்ஸ் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி ஹீரோஸை அந்த ஒரு ரைச்சியஸ் ஐஸில் கேமராவை பார்க்கணுன்னு எப்பவுமே தோணும். பட் இந்த வாட்டி என்னன்னா அந்த ரைச்சியஸ்னஸ் வந்துட்டு ரிவர்சல் ரோலில் எனக்கு தோணுச்சு. இன் சென்ஸ் நான் நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன அகம்பாவம் இருக்கும் அந்த கிரே ஷேடில். அந்த ஒரு அகம்பாவம் எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி கிரே ஸ்கேல் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணாதான் அது வரும். ஸோ அது பார்க்கும்போது, நான் பண்ணும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது, டைரக்டர் ஓகே சொல்லும் போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது எனக்கு கண்டிப்பாக. ஸ்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. மை ஸ்கில் இஸ் அட் த சேம் லெவல் ஆர் ஈவன் பெட்டர். தட்ஸ் வாட் ஐ ப்ரே எவ்ரி டே. பட் அவுட்புட் பார்க்கும்போது எஸ், அந்த ஒரு அகம்பாவம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தெரிஞ்சது. தட்ஸ் வாட் கிரே ஸ்கேல் இஸ், ஐ திங்க். Very interesting. Also, sir, I know you have a very close connection with Kerala. കേരളത്തിൽ നിന്ന് മുന്നേ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ സാറിന് എന്താണ് കേരളത്തിനെ കുറിച്ച് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള കാര്യം? What is your favorite thing about Kerala? எனக்கு அந்த கேரளாவோட கிரீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அது எப்பவுமே வந்து ஒரு அந்த கிரீன்ஸ் இல்லைம்மா, கேரளா எப்பவுமே பசுமையாகவே இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ளைட்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தாலும் சரி, இட்ஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஐ திங்க் எல்லா ஹியூமன் ரேஸ் இப்படி தான் வாழணும்னு தோணும் எனக்கு பார்க்கும்போது. அந்த ஒரு பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்வேஸ் நான் எப்போ ஐயப்ப மலைக்கு வருவேன், 10-12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். எப்போ வந்தாலுமே அதே அன்போட அதே அரவணைப்போட எல்லாரும் என்னை வெல்கம் பண்றாங்க. அந்த ஒரு அன்பு எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப பிடிச்சது. And sir, you have worked with so many actors from Kerala, especially our favorite Aslan, Nayantara and many others. So how was your experience working with actors from Kerala? I always adore the school of acting in Kerala. நடிக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ இயல்பா இருக்கும். இட்ஸ் லைக் பிஹேவிங்னு சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ஆக்டிங். அப்படி எனக்கு சின்ன குழந்தையில இருந்து அப்பா டப்பிங் ஃபிலிம்ஸ் பண்றது பார்த்து பார்த்து அந்த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே எனக்கும் அது ஒட்டி இருக்கு, கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அது ஏதோ ஒரு பிரதிபலிப்பா தான் வந்திருக்கும், ரிஃப்ளெக்ஷனா. ஸோ கிரேட் ஆக்டர்ஸ், நெடுமுடி வேணு சார்லேருந்து நான் சொல்றேன், சொல்லிட்டே போகலாம், எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் பார்க்கும் போது பெரிய ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு எனக்கு. இப்போ வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. And like how I asked Srilila ma'am, is there any actor from the Malayalam industry you wish to work with in the future? அது நான் எல்லாருக்கூடயும் நடிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி 70s ஆக்டர்ஸ், 90s ஆக்டர்ஸ், early 2000s எல்லாருக்கூடயும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அஃப்கோர்ஸ் மோகன்லால் சாரும் மம்முட்டி சாரும் ஆல் டைம் ஃபேவரட். அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது will be a blessing for sure. And we sincerely hope you get to act with a lot of actors from Malayalam. അപ്പോൾ ഇനി നമ്മുടെ നായകനിലേക്ക് കടക്കുകയാണ്. ശിവകാർത്തികേയൻ സർ, ഇത് സാറിന് വളരെ സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള ഒരു സിനിമയാണ്. കാരണം സാറിന്റെ 25ാമത്തെ സിനിമയാണ്. ഇറ്റ് ഈസ് SK's 25th മൂവി. അപ്പൊ എന്താണ് പരാശക്തി എന്ന സിനിമയെ കുറിച്ച് കേരളത്തിലെ ഓഡിയൻസിനോട് പറയാനായിട്ടുള്ളത്? കൂടുതൽ വാർത്തകൾക്ക് ന്യൂസ് 18 കേരളം യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക.